திருப்பூர் மாவட்டத்துல உடுமலை தொகுதிக்கு உட்பட்ட குடிமங்கலம் பகுதியில் நேற்று இரவு விசாரணைக்காக போன சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இது குறித்து திரு தமிழக எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ட்விட்டர் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் குடும்ப தகராறு விசாரிக்க சென்ற எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்டதாகவும், அதே போன்று கோவை காவல் நிலையத்தில் எஸ்ஐ அறையில் ஒருவர் தூக்கிட்ட நிலையில் உயிரிழப்பு எனவும் செய்திகள் வருகின்றன. காவல் நிலையத்தில் கூட இல்லாத சட்டம் ஒழுங்கிற்கு என்ன பதில் வைத்துள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தற்பொழுது தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிறது. இப்படி ஒரு ஆட்சியை நிச்சயம் அகற்றிட வேண்டும். தற்போதுள்ள அந்த திமுக அரசை அகற்றிட வேண்டும் என்று அவர் அந்த பதிவில் பதிவிட்டுள்ளார். மேலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்றும், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க ஒரே வழி இந்த கையாளாத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவது என்ற குறிக்கோள் மட்டும்தான் அதிமுகவிடம் உள்ளது. மீண்டும் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பான நல்லாட்சி வழங்கப்படும் என்று அந்த ட்விட்டர் பதிவில் அவர் தெரிவித்துள்ளார்.